and welcome to Venkatesh Mats Idayam Thotta Samayal, presented by Idayam Oil, Preeti, and Paris Sugar. Paris outside, Nambika inside. இன்னைக்கு இனி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் சொன்ன உங்ககிட்ட நான் தாஜ் ஹோட்டலில் வேலை செய்யும்போது நான் 1993-96 சொல்கிறேன். அந்த ஸ்டேஜில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ரிசர்ச் எல்லாம் போயிட்டு வந்து பல அரிய ரெசிபிஸ் அழிஞ்சிட்டு வர நிறைய ரெசிபிஸை வந்து நாங்கள் ரிவைவ் பண்ணோம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ரெசிபி 800லேருந்து 1000 ரெசிபி எடுத்துக்கிட்டு வந்து கற்றுக்கிட்டு வந்து வேறு ஊர்லேருந்து கற்றுக்கிட்டு வந்து அதை 5-ஸ்டார் ஹோட்டலில் ட்ரையல்ஸில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300-400 டிஷ்ஷை வந்து ஹேண்ட் பிக் பண்ணி அதை சமைச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து ஒப்பீனியன் வாங்கி அதுலேருந்து ஒரு 60-70 டிஷ் எடுத்து ஒரு மெனு பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரிசர்ச் பண்ணி செய்யப்பட்ட மெனு அது. சவுத் இந்தியன், ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 4த்துலேயுமே நிறைய ரீஜன்ஸுக்கு ட்ராவல் பண்ணி வந்த ரெசிபிஸ் அதெல்லாம். ஸோ அது மாதிரி அந்த 60 டிஷ்ஷில் ஒரு டிஷ்ஷு, இந்த ஒரு டிஷ் வந்து நான் அங்கே 6 வருஷம் வேலை செஞ்சேன். அதே ரெஸ்டாரண்ட்டில் 6 வருஷம் வேலை செஞ்சேன். 6 வருஷமும் வருஷம் ஒரு வாட்டி இல்லைனா 2 வாட்டி. அது எப்படி இருக்கும்னா 2 வருஷத்துக்கு 3 வாட்டி மெனு சேஞ்ச் பண்ணணும். அதே மெனுவை கொடுக்க முடியாது இல்லையா? 5-ஸ்டார் ஹோட்டலில் ஒவ்வொரு வருஷம் மெனு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். புது மெனு கார்டு போடுவாங்க, அப்போ புது மெனு இருக்கணும். அந்த புது மெனுவில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஐட்டம் வந்து புதுசு வரும். பழசு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற 30% டிஷ் வந்து அப்படியே இருக்கும். அதை எடுக்க முடியாது. அதுக்காக வருவாங்க நிறைய பேர், அந்த டிஷ் எடுக்க முடியாது. ஆனால் 70% டிஷ், இப்போ 60 டிஷ் இருக்குன்னா மெனுவில் கிட்டத்தட்ட ஒரு 40 டிஷ் மாறிடும். 20 டிஷ் பழைய மெனுவில் இருக்கிறது அப்படியே வரும். அப்படி 5-6 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி நாங்கள் மெனு மாற்றிருக்கோம். 7-8 வாட்டியும் அந்த மெனுலேருந்து எடுக்க முடியாத ஒரு டிஷ் இப்போ நான் பண்ண போகிற இந்த டிஷ் ரொம்ப சிம்பிள். திருப்பி சொன்னேன், சுபையா அண்ணன் அவர் வந்து குழந்த மாதிரி பார்த்துக்கிற ஒரு டிஷ் அவர் செஞ்சு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த டிஷ் இது. உருளை வதக்கல் ரொம்ப சிம்பிள். ஆனால் இந்த ஒரு உருளை வதக்கல் இருந்தால் நீங்கள் ரசமாகட்டும், வத்த குழம்பாகட்டும், தயிர் சாதமாகட்டும், இது கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் டிஷ். பேபி பொட்டேட்டோ, இந்த நியூ பொட்டேட்டோஸ்ன்னு சொல்கிற இந்த சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு பண்ணுறது. ஆனளவுக்கு இந்த டிஷ்ஷை இந்த உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுங்கள். இதை பெரிய உருளைக்கிழங்கு சின்னதாக வெட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் வரும், பண்ணலாம். ஆனால் எனக்கு அதில் வந்து அந்த நாட்டம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு இருக்கிற அந்த ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ பெரிய உருளைக்கிழங்குக்கு வர்றது கிடையாது. ஸோ இந்த நியூ பொட்டேட்டோ, அதாவது இந்த பேபி பொட்டேட்டோவை இது மாதிரி பொறுமையாக கழுவி அதுக்கப்புறமா இது மேலே இருக்கிற ஸ்கின்னை நல்லா ஒரு லேயர் எடுத்துருங்க. கொஞ்சம் ஜாஸ்தி போனாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக எடுத்துடாதீங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு ஸ்கின்னுக்கு அடியிலேயே உடனே அந்த ஸ்கின்னுடைய அடிப்பகுதியில் ஒரு திக்கு லேயர் இருக்கும். அந்த திக்கு லேயர் வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கட்டியாக மாறும். அந்த லேயரை எடுத்தால் தான் இந்த உருளை வதக்கல் டிஷ் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் மேலாக்காக எடுக்காமல் கொஞ்சம் கனமாக எடுக்கிற மாதிரி எடுத்துருங்க. கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் வந்து சின்ன டெக்னிக்ஸ் சுபையண்ணை வந்து கற்றுக் கொடுத்தது. பட்டு அந்த உருளைக்கிழங்கு உரிக்கும் போது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட்டு அதை நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து விட்டுரு. அப்போ தான் வந்து நம்ம வேக வச்சு ஆயிலில் வறுக்கும்போது அந்த ஒரு லேயர் மேலே வந்து தோல் மாதிரி வராது, இல்லைன்னா மேலே வந்து ரப்பர் மாதிரி ஒரு தோல் வரும், அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்து விட்ரு அப்படின்வார். இந்த உருளை வதக்கலை வந்து நான் வந்து அந்த ஹோட்டலில் சேரும்போது ட்ரெயினியாக சேர்ந்தேன். ட்ரெயினியாக சேரும்போது முதல்ல வேலைக்கு சேரும்போது சம்பளம் வந்து 600 ரூபா. ட்ரெயினியாக சேரும்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோ ஒரு நாளைக்கு உரிக்கணும். ஒவ்வொரு கிச்சனுக்கு ஒரு ட்ரெயினி கொடுப்பாங்க. சைனீஸ் கிச்சனுக்கு ஒரு ட்ரெயினி, சவுத் இந்தியன் கிச்சனுக்கு ஒரு ட்ரெயினி, கான்டினென்டல் கிச்சனுக்கு ஒரு ட்ரெயினி. அது மாதிரி இந்தியன் கிச்சனில் நான் ட்ரைனிங் பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கு ஒரு நாளைக்கு 40-50 கிலோ உரிப்போம். அதாவது இந்த 40-50 கிலோ உருளைக்கிழங்கு 4 மணி நேரத்தில் 3-4 மணி நேரத்தில் உரிச்சாகணும். ஒரு முழு நாள் 9 மணி நேரம் உரிச்சுனா இருந்தால் கையை வெட்டிடுவானுங்க. ஸோ அது மாதிரி 4 மணி நேரத்துக்குள்ளே இந்த 40-50 கிலோ உருளைக்கிழங்கு உரித்து அதை வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி கோல்ட் ரூமில் கொண்டு போய் வச்சிடணும். ஏன்னா இந்த பேங்க்வெட்டில் பார்ட்டி வரும்போது 500 பேர் 1000 பேருக்கு வரும். இந்த உருளைக்கிழங்கு எப்போவுமே பீல் பண்ணி உள்ள கோல்ட் ரூமில் ரெடியாக இருக்கணும். ஸ்டாக் எப்போ வரும்னே சொல்ல முடியாது ஆர்டர். ஸோ அது மாதிரி உரிச்சு எனக்கு இந்த 2 விரல் இன்றைக்கி கூட பர்மனெண்ட்டாக வலி இருக்கும். ஏன்னா உரிச்சு டர்ன் பொட்டேட்டோ சொல்லுவாங்க. அதை உரிச்சு இந்த கட்டை விரலும் இந்த விரலும் உருளைக்கிழங்கு உரிச்சு இந்த 2 கையிலையும் வலி இன்னும் இருக்குது எனக்கு. பட் என்ன பழகி போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40-50 கிலோ விற்கும் இந்த உருளை வதக்கல். அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஷ். இந்த உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா உரிச்சிட்டு க்ளீனாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு
இந்த பேனில் நல்லா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். இங்கே நம்ம நல்லா சுத்தமாக பீல் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள். நான் உருளைக்கிழங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோல் எடுத்து இது மாதிரி பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு லேயர் ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற லேயர் எதுவுமே இல்லாமல் பியூட்டிஃபுல்லாக பீல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், பரவாயில்ல. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா 2ஆக வெட்டுங்க, தப்பு இல்லை. இப்போது இது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கா, இதை 2ஆக வெட்டிங்க, நோ ப்ராப்ளம். இது மாதிரி பெருசாக இருக்கிறத 2ஆக வெட்டிக்கலாம், தப்பு இல்லை. கொதிக்கிற தண்ணியில் நம்ம இங்கே உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேபி பொட்டேட்டோஸை இது உள்ளார போடுறோம். நான் எங்கே உங்களுக்கு ஒரு கிலோவில் பண்ணி காட்டுறேங்க. இந்த 1 கிலோவில் செஞ்சால் உருளை வதக்கல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 பேருக்கு போதும். அதாவது இவ்வளோ சாப்பிட்டா. அந்த உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போடுறேன். அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு இதில் போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும்னா அது வேகும் போதே அந்த உருளைக்கிழங்கு அதுக்கு தேவையான உப்பை இழுத்துக்கும். அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டோன்னா உருளைக்கிழங்கு நல்லா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் மாறிடும். நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இந்த 8லேருந்து 10 நிமிஷம் இது கொதிச்சதுன்னா என்ன ஆகும்னா 3/4 வேக்காடு வெந்துடும். அதாவது ஃபுல்லாக மேஷ் ஆகிற மாதிரி குக் ஆகக்கூடாது, 3/4 வேகம் தான் வேகணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 8 நிமிஷம் போதும். இது கொதிக்கிற சமயத்தில் இங்கே இன்னொரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் அடுப்பை பற்ற வச்சுட்டு நல்லா பார்த்துங்க. இதுதான் காம்பினேஷன், இதை மாற்றாதீங்க. 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 150 ml இதயம் நல்லெண்ணெய். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு 250 ml கடலெண்ணெய். 1 2 3 4 5 6 டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் அப்படின்னா ஒரு 75 ml வச்சுங்க. அது 3 போடணும். நல்லெண்ணெயோடைய மைல்டு ஃப்ளேவர் வரணும், நெய்யோடைய அந்த அந்த குவாலிட்டிஸ் நல்ல குவாலிட்டிஸ் அரோமா வரணும், கடலை நெல்லை அது குக் ஆகணும். இது 3 சேர்ந்து நான் வந்து ஒரு 400 ml வச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து ஒரு 400 ml போட்டிருக்கேன். இதுக்கு பேர் வந்து ஷாலோ ஃப்ரையிங். ஷாலோ ஃப்ரையிங்னா டீப் ஃப்ரையிங் வந்து அப்படியே முக்கி போட்டு குக் பண்ணுறது. ஷாலோ ஃப்ரையிங்னா இந்த ஆயிலுக்கு மேலே அந்த உருளைக்கிழங்கு வந்து நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஷாலோ ஃப்ரையிங்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஷாலோ ஃப்ரையிங் பண்ண போகிறேன். இந்த 3 எண்ணெயும் நல்லா சூடான பிறகு நல்லா பார்த்துங்க, ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொரியணும். இந்த கடுகு பொரிஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இவன் பாட்டுக்கு பொறுமையாக அந்த சீரகம், அந்த கடுகு, அந்த காஞ்ச மிளகாலாம் வந்து பொரியட்டும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டிங்களா? இப்போது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு இது கொதிச்சாச்சு. இது நல்லா 3/4 வேக்காடு வெந்திருக்கும். இந்த 3/4 வேக்காடு வெந்த பிறகு இந்த உருளைக்கிழங்கை இந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. எண்ணெய் சூடாக இருக்குது இல்லைங்களா? இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே போடுங்க. இந்த ஃப்ரையிங் நடக்குது பாருங்கள். இந்த ஃப்ரையிங் வந்து உங்கள் டொமஸ்டிக் ரேஞ்சில் ஹையில் வச்சு குக் பண்ணுங்கள். நாங்கள் ஹோட்டலில் மீடியமில் வைப்போம். ஏன்னா பெரிய பர்னர், நாங்கள் மீடியமில் வச்சு குக் பண்ணுவோம். ஏன்னா நல்லா ரோஸ்ட் ஆகணும். நான் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது 2 ரேஞ்சு தான் இருக்கும், இல்லை 3 ரேஞ்ச் இருக்கும். அதில் பெருசு ஒன்று, மீடியம் ஒன்று, சின்னது ஒன்று இருக்கும். அந்த பெருசில் ஹையில் வச்சே குக் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் உடைய ஃப்ளேவர் பட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அடிக்கடி போட்டு கிண்டாதீங்க, எப்பயாவது ஒரு வாட்டி கிண்டுங்க. ஏன்னா சில உருளைக்கிழங்கெல்லாம் அது சின்னதாக இருக்கும், அது நிறைய வெந்திருக்கும். சில உருளைக்கிழங்கு பெருசாக இருக்கும், அது கம்மியாக வெந்திருக்கும். அந்த சின்னதாக வெந்ததெல்லாம் மேஷாக உடஞ்சி போயிடும். ஸோ அது உடையாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வேணும்னா கரண்டியை இப்படி வச்சு மைல்டாக இது மாதிரி திருப்பி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி போட்டு கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டிங்கன்னா எல்லாம் பீஸாக போயிடும். இதில் பியூட்டி என்னென்னா அந்த சின்னதாக இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து நிறைய வெந்திருக்கும் நம்ம வேக வைக்கும்போது. ஏன்னா அந்த பெரிய உருளைக்கிழங்கு வேக வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா? அதுக்குள்ளே இந்த குட்டி குட்டி இருக்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். அந்த நல்லா வெந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த ஆயிலில் படும்போது இந்த சாஃப்டாக ஃப்ரை ஆகும். அந்த பெருசாக இருக்கலாம் கொஞ்சம் கட்டியாக ஃப்ரை ஆகும். இந்த சின்னதாக இருக்க வந்து சாஃப்டாக ஃப்ரை ஆகும். அந்த சின்னதாக இருக்கிற அந்த சாஃப்டாக ஃப்ரை ஆன உருளைக்கிழங்கு இருக்குது பாருங்கள், நடுநடுவில் கிடைக்கும் போது அன்பிலீவபிளாக இருக்கும் டேஸ்ட். ஓகே, இப்போது அந்த
உருளைக்கிழங்குல நம்ம வேக வைக்கும் போது ஆல்ரெடி சால்ட் போட்டிருந்தோம். இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் இந்த ஆயில்லையே டைரெக்டாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, உப்பு கம்மியாக எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த ஸ்டேஜில் இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகும்போது அந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு அது எடுத்துக்கும். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். இது வந்து அந்த அவுட்டர் லேயர், அந்த பேபி பொட்டேட்டோ, அந்த நியூ பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க, அந்த நியூ பொட்டேட்டோ வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், அவுட்டர் லேயர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும், நீங்கள் சாப்பிடும்போது கிரன்ச்சி கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம், 10 to 12 மினிட்ஸ் அதை நல்லா வேக வச்சோம். இப்போ ஆயில், கீ, நல்லெண்ணெய் இது 3 போட்டிருக்கோம். இந்த 3த்துலேயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் உங்கள் வீட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் இங்கே திருப்பி சொல்கிறேன், 1 கிலோ ஃபுல்லாக உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன், 1 கிலோ ஃபுல்லாக பேபி பொட்டேட்டோ போட்டிருக்கேன். அதனால் நான் இவ்வளோ டைம் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் அரை கிலோவில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 8-10 நிமிஷம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணால் போதும், நல்லா அவுட்டரில் நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு வந்து கிட்டத்தட்ட பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஃப்ரை ஆகிறதுல 5-6 நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் உளுந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். முதல்ல போட்டிங்கன்னா அது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுற பேலன்ஸ் டைமில் அந்த உளுந்து கரெக்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். இப்போது இதை வந்து அந்த உளுத்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக ஆயிலேருந்து எல்லாம் கம்ப்ளீட் ஆயில் போகிற மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயின் பண்ண இந்த உருளைக்கிழங்கை திருப்பியும் இந்த கடாயில் கொட்டுங்க. கீழே அந்த கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக வர்ற மாதிரி எல்லாத்தையும் கொட்டிங்க. கொஞ்சம் அதில் ஒட்டின்னு இருக்கிற ஆயில் இருந்தால் தப்பு இல்லை. அடுப்பை பற்ற வச்சு இப்போ நான் பண்ண போகிறது இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ரொம்ப நேரம் டைம் எடுத்திங்கன்னா கலர் மாறிடும். இது பாருங்க, இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ண உருளைக்கிழங்கு இங்கே போட்டிருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கை கருவேப்பிலை போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக இது மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது லேட் ஆச்சுன்னா கலர் மாறி போயிடுங்க. அவ்வளோதான். கஜகல்பியா பேட் பாய் ரெடி. ஒரு ஃபென்டாஸ்டிக் உருளை வதக்கல் ஃப்ரம் த கிச்சன்ஸ் ஆஃப் நான் ட்ரெயின் பண்ண ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு டிஷ் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். சுபை அண்ணன் வந்து இதை செஞ்சு காட்டும்போது இந்த கலர் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து எவ்வளோ டென்ஷன் பண்ணிப்பாருன்னா, இதை ஃபைனலாக டாஸ் பண்ணி எடுக்கும்போது யாராக கூப்பிட்டா கூட பேச மாட்டார். ஏன்னா நான் இங்கே வந்து 1 கிலோவில் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேட்ச்லேயும் 6-7 கிலோ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு 20 போர்ஷன் வரும். ஸோ அந்த 6-7 கிலோ இவ்வளோ பெரிய கடாயில் பண்ணுவார் அவர். ஸோ அப்போவே அவருக்கு வந்து 65 வயசு. ஸோ அவர் பண்ணும்போது இந்த கலர் வரணுன்றதுக்காக, மிளகா பொடி கலர் மாறிடக்கூடாது, மஞ்சள் தூள் கருப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக யாராவது கூப்பிட்டா கூட பேச மாட்டார். இதே பார்த்துக்கிட்டு இருப்பார். கருவேப்பிலோட பரப்பர சவுண்டு வரணும், வந்து அது நிற்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவார். அதுதான் அவரோட கணக்கு. கருவேப்பிலை வந்து ஃப்ரை ஆகிற சவுண்டு கம்மியாச்சுன்னா உருளைக்கிழங்குக்கு மிளகா பொடி ஒட்டிக்கிச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவார். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேசனில் போட்டு தோசைக்கல்ல மேலே வச்சுடுவார். அது சூடாகவே இருக்கும். நாங்கள் அங்கேருந்து எடுத்து வெளியே டிஷ் அவுட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் கோல்டன் பியூட்டி உருளை வதக்கல் உங்களுக்காக என்றைக்குமே 5 ஸ்டார் ஹோட்டலே இருந்திருக்கிற ஒரு ரெசிபி இனிமேல் உங்கள் வீட்லேயும் மணக்கட்டும். செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ், பட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹாப்பி.